வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வெளிச்ச நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். It's time for a change in this country, my friends, a real change. We've seen the worst of this type of negativity in this riding and in this country. And my friends, today the people of Scarborough Rouge Park and the people of Canada voted for real change, real positive change. இன்று எங்களுடன் கனடாவிலே நடந்த தேர்தலிலே மிக சிறப்பாக வெற்றியீட்டிய திரு கேரி ஆனந்த சங்கரி இணைந்திருக்கின்றார். அவருக்கு முதல் வணக்கம். வணக்கம் கேரி, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கிய பல வேலைகள், பல தொடர்பாடல்கள் உங்களுக்கு இருக்கின்ற நேரத்திலும் நீங்கள் எங்களுடன் இந்த கலந்துரையாடலுக்கு வந்ததுக்கு நன்றி. கேரி, இந்த வெற்றி என்றது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சாதாரணமான வெற்றியில் நீங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு 100-200 வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர் அல்ல, மிக அதிகப்படியான வாக்குகளை பெற்று நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். இந்த வெற்றிக்குரிய அடிப்படை காரணம் என்ன? முதலாவது பாலான இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சிட் டவுன் இன்டர்வியூ. அது டிவிஐயில் வந்து செய்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டிவிஐ தொடங்கின காலத்திலிருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேன் என்று நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு குரலாக பல வருடங்களாக இருந்தது. அந்த ரீதியில் வந்து டிவிஐ பங்களிப்பு கனடிய தமிழ் மக்களின் தேவைகளுக்கு மிகவும் ஒரு சென்டர் பாயிண்டாக இருந்தது. அந்த பங்களிப்பு இன்னும் கண்டினியூ பண்ணும் என்று நான் விஷ் பண்ணுறேன். அதோட இந்த வெற்றி நாங்கள் ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் தொகுதியில் இதன் வெற்றி வந்து பர்சனல் விக்டரியாக நான் கடைசியாக மறுக்கவில்லை. இது வந்து ஒரு கலெக்டிவ் விக்டரி. பல பேர், பல இன மக்கள், பல ரிலீஜியஸ் குரூப்ஸிலிருந்து வந்திருந்தார்கள், பல கலாச்சாரத்திலிருந்து வந்திருந்தார்கள். அந்த ரீதியில் வந்து இது ஒரு மக்களின் வெற்றின்னு தான் நான் எடுப்பேன். எங்களோட ஓட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட தொகுதியில் இருக்கிற மக்கள் ஓட் பண்ண மக்கள் 60% மேற்பட்ட மக்கள் லிபரல் கட்சியும் எங்களை ஆதரிச்சிருக்கிறார்கள். அது வந்து பல வருடங்களாக நாங்கள் செஞ்ச வேலை திட்டம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கடைசியாக நான் பார்த்தது செப்டம்பரில் கிட்டத்தட்ட 50,000 டோர்ஸ் நாங்கள் கதவை தட்டியிருக்கிறோம். எங்களை இருக்கிறது 29,000 ஹவுஸ் ஹோல்ஸ். அதில் நாங்கள் அந்த டைம் செப்டம்பர்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு தரம் ஒவ்வொரு ஊர்களுக்கும் போயிருக்கிறோம். ஒவ்வொரு மாஸ்க்குக்கும் போயிருக்கிறோம், ஒவ்வொரு டெம்பிளுக்கும் போயிருக்கிறோம், ஒவ்வொரு பல சர்ச்சுகள் ஒவ்வொன்றுக்கும் போக கிடைக்காட்டிலும் ஒரு மெஜாரிட்டியான சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். பர்சனலி நான் நினைக்கிறேன் ஒரு 85 விதமான ஸ்ட்ரீட்ஸுக்கு போயிருப்பேன். அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகாட்டிலும் அப்படியோ வீட்டில் யார் நின்றார்களோ அவரோட நான் பேசியிருக்கிறேன். இது ஒரு பக்கம் இது இருக்குது. மற்ற பக்கம் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவும் லிபரல் பார்ட்டியும் வந்து ஒரு சரியான ஒரு விஷன் கொடுத்துருக்கார்கள். இந்த எலெக்ஷன் வந்து ஒன்று வந்து பாலிசி, ஒன்று வந்து இந்த நாட்டின் பாலிசிஸ். இது எக்கனாமிக்லி எங்கே போக போகிறோம், எங்கே என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட போகிறோம், டேக்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃபேமிலிஸ் எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம்ன்ட்டு தான் அது ஒரு பக்கம். ஆனால் உண்மையான எந்த கருத்தின்படி உண்மையாக இந்த எலெக்ஷன் ஜஸ்டின் ட்ரூடோ நாங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து நாங்கள் இந்த அரசியல் டோனை வந்து நாங்கள் மாற்றுறோம். பொலிட்டிக்கல் டோன் நாங்கள் மாற்றுறோம். நாங்கள் வந்து இவ்வளோ காலம் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்வார்கள். கடந்த 10 வருடங்களாக இந்த அரசாங்கம் வந்து பிரித்து கொண்டு தான் ஆக்களை வந்தது. இப்போ ஒவ்வொரு இன மக்களை எதிராக இன்னொரு இன மக்களுக்கு பிரித்து கொண்டு வந்தார்கள். 2011 தேர்தலில் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எம்வி சன்சி இந்த படம் தான் அதில் வந்தது. அதாவது அங்கே அகதியாக வந்தவர்களை கப்பலை காட்டி அதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி 2006 அவருடைய பிரச்சாரம் விடுதலை புலிகளை தடை செய்வோம் என்ற பிரச்சாரம் இருந்தது. நிச்சயமாக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பை இப்போ பார்த்தோம் என்றால் இந்த முறை அவங்க சொல்கிறார்கள் நிக்கா போட்டு ஒரு ஆள் வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்கலான்ட்டு. அது வந்து நாங்கள் சொல்லலாம் நிக்கா போடுறது எங்களுக்கு சின்ன பிடிக்காமல் இருக்கலாம். அது 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 அதன் மெரிட்ஸ் வந்து நாங்கள் ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு அடிப்பட்ட சட்ட உரிமையாக நாங்கள் கனடாவில் பார்க்க வேணும்.
அதிலும் பார்க்க ஒரு டேஞ்சரஸ் எலிமெண்ட் என்னென்னா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், பிரைம் மினிஸ்டர் ஹாப்பர் சொல்லியிருந்தார், நிக்கா போட்டுக்கொண்டா கவர்மெண்ட் சர்வீஸ் செய்யலாண்டு. ஸோ அந்த லாஜிக்கலி நாங்கள் அதை பார்க்கல. ஓகே, நிக்கா போட்டிருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்காட்டில், நீங்கள் போட்டுக்கொண்டு ஒரு பொம்பளை கவர்மெண்ட்ஸ் இதுக்கு போனால் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குமா? ரைட், அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய ஒரு சரியான ஒரு டேஞ்சரஸ் பேத்தில் அவர்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு போயிருந்தார்கள். மற்றது நெகட்டிவிட்டி, லைக் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த ஐடியாஸ் அவர்கள் அட்டாக் பண்ணலாம் போயிட்டுது. அவர்கள் வந்து பர்சனலி அட்டாக் பண்ணார்கள். லோக்கலையும் இப்போ எங்கிற தொகுதியில் பார்த்தால் அப்படி தானே அவர்கள் 2 கட்சிகளும் அதான் செஞ்சார்கள். ஆனால் தெளிவாக நான் நினைக்கிறேன் இந்த முறை நாங்கள் ஒரு 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 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் வந்து நெகட்டிவ் பாலிடிக்ஸ் வந்து டசன்ட் ஒர்க். பீப்புள் டோன்ட் வாண்ட் திஸ். பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு 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 பாசிட்டிவ் மெசேஜ் தான் பார்க்குறாரு வழிய இன்னும் நாங்கள் காலில் பிடிச்சி விழுத்தி போட்டு நாங்கள் எழும்புகிற நிலை அவர்கள் பார்க்கல. ஸோ அந்த ரீதியில் நான் நினைக்கிறேன் இது ஒரு கெனடியன் டெமோக்ரஸிக்கு இது ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார்கள் அட்டாக் பண்ணி நெகட்டிவ் ஆக்டில். ஆனால் இதில் கேரி கனடாவில் லிபரல் கட்சி பெற்ற வாக்குகள் மொத்தமாக கனடா பூரா 54.4% வாக்குகளை லிபரல் கட்சி பெற்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய தொகுதியிலே 60க்கு மேற்பட்ட வீதமான வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய சாதனை. நீங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த நெகட்டிவ் கேம்பெயினை ஆரம்பத்தில் இருந்து செய்யவில்லை. அப்படியான சிந்தனையும் அவரிடம் இருப்பதாக இல்லை. நீங்கள் அவருடைய தந்தையார் இறந்த நேரம் அவருடைய அந்த யூலோஜி ஸ்பீச்சிலே அவர் பேசுகின்ற பொழுது தந்தையாருடைய அனுபவம் படிப்பை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அவர்களிடம் கற்றுக்கொண்டதாக இதை பேசுகின்றார். அந்த எதிர்க்கட்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய விக்ட்ரி ஸ்பீச்சில் அவர் சொல்லுகின்றார், கன்சர்வேட்டிவ் கட்சி இஸ் நாட் அவர் enemy, it is our neighbor. Stephen Harper has served this country for a decade, and as with anyone who has devoted their life to this country, we thank him for his service. மிக தாராளமான உண்மையிலே இந்த நடந்த தேர்தல் வந்து கனடாவின் அடையாளத்துக்கான நடந்த தேர்தலாக பார்த்து கொள்ளலாம். பொருளாதாரம் நீங்கள் சொன்னது போல் பொருளாதாரம், குடும்பம், வேலை வாய்ப்புகள் இன்னொரு விஷயமாக இருந்தாலும் இந்த கனடாவினுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும், மல்டிகல்ச்சரலிசத்தை காப்பாற்ற வேண்டும், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது என்பதை அந்த சட்டத்துக்குள்ளே அவர்கள் செய்வதற்கான உரிமை சிறப்பாக இருந்தது. கேரி, உங்களுடைய பயணம் கூட நாங்கள் நெகட்டிவ் கேம்பெயின் ட்ரூடோக்கு எதிராக இருந்ததும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய தொகுதி மட்டத்திலே உங்களுக்கு எதிரான நெகட்டிவ் கேம்பெயின் நிறையவே நடந்தது. நாங்கள் அதற்கு வருவதற்கு முன்னர் 1983 நீங்கள் ஒரு அகதியாகத்தான் வாரீர்கள். இது ஒரு எங்களுடைய இளைஞர்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கும் இது ஒரு செய்தி, ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. என்ன மாதிரி என்ன, நீங்கள் 10 வயதில் வாரீர்கள். வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தாயாருடன் தான் வருகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லை, ஒரு தாயாருடன் நீங்கள் வளர்கிறீர்கள். இப்பொழுது அப்படியான ஒரு சிங்கிள் மதரில் நீங்கள் வளர்ந்த நீங்கள் 83 வந்த நீங்கள், அங்கிருந்து ஒரு அகதியாக வந்த நீங்கள் இன்றைக்கு கனடாவின் ஒரு முக்கியமான பாராளுமன்ற தேர்தலிலே அந்த மக்களினுடைய 60% மக்கள், அதில் தமிழர்கள் இருந்தது என்று சொல்லுவதை விட நீங்கள் சொன்னது போல் எல்லா இனக்கூறுகளையும் உள்ளடக்கின ஒரு தொகுதியிலே நீங்கள் 60% வாக்களை பெற்று வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு அகதியாக ஒன்றுமில்லாமல் 83 வந்த கேரி இன்றைக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். இந்த பயணம் வந்து ஒரு சாதனை மிக்க பயணம். அந்த சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் உங்களை இந்த பயணத்தை நீங்கள் சுருக்கமாக எங்களுடைய நேருடன் பகிர்ந்து கொள்கிறது வந்து ஒரு முக்கியம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் படிக்க வேண்டிய பல விடயங்கள் இதுக்குள்ளே அடங்குகின்றது. இதில் இந்த பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் இப்போ வந்து ஒரு படியாக தான் நடக்கிறேன். நான் ஒரு படி ஒன் ஸ்டெப் டைப் தான் நான் போகிறேன். ஆனால் இப்போ வந்து நாங்கள் சொன்ன 3 ஸ்டெப் கேட்க ஒரு ஸ்டெப் பின்னுக்கு போகலாம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் அந்த லாங் ஜேர்னியை வந்து நாங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இது வந்து எங்களுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது, ஒரு நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ரஷ் பண்ணதுக்கு. ஓகே, இன்றைக்கு நாங்கள் எம்பி எலெக்ட் பண்ணப்பட்ட ஓகே எப்போ இவர் மினிஸ்டராக வர போகிறார், எப்போ இவர் லீடர்ஷிப்புக்கு ரன் பண்ண போகிறார், அந்த மென்டாலிட்டி வந்து நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். மற்ற ஹிஸ்டாரிக்கலி நாங்கள் இங்கே பார்த்தோம்னால ஈவன் பொலிட்டிக்கலி பார்க்கல பல பேர் பிளவுறது வந்து கூட அவசரப்படுறவரியாக அந்த பேஷன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் பர்சனல் லைஃப்பை நான் எடுத்து பார்த்தேன்னா நான் சொல்லுவேன், நான் லைஃப்பில்
பிள்ளைகள் விட்டுருக்கலாம், பல பாதைகளால் நான் டிவியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் இப்போ ஹை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஹை ஸ்கூலில் இருந்து நான் வெளிக்கிட்டேன். ஒரு டைம் கிரேட் 11 பிறகு நான் ஹை ஸ்கூலில் முடிக்கிறது வந்து நான் நைட் ஸ்கூல்லையும் பார்ட் டைமாக தான் அது முடிக்கக்கூடியதாக இருந்தது. எனக்கு அந்த ஃபோக்கஸ் இல்லை. ஆனால் இப்போ வந்து அந்த திருப்பி ஒரு பாத்துக்கு வரேன். ஸோ யூனிவர்சிட்டி முடிச்சோடனும் நான் லா ஸ்கூலுக்கு இப்போ பல பேர் இந்த டிப்பிக்கல் ரூட் வந்து யூனிவர்சிட்டி முடித்தால் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் லா ஸ்கூல் யூனோ whatever. ஸோ அது வந்து நான் செய்யவில்லை. நான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஒரு டைம் ஆஃப் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி நான் லா ஸ்கூலுக்கு போனேன். இன்றைக்குள்ள நான் சொல்லக்கூடியது வந்து இப்போ ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்க வேணும். அந்த லாங் டேர்ம் விஷனில் வந்து நாங்கள் அந்த டெஸ்டினேஷன் தான் முக்கியம் இல்லையே, பாதை வந்து நாட் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் கொஞ்சம் நாங்கள் பின்னுக்கு போகலாம், சில டைம்ஸில் நாங்கள் சரியான ஃபாஸ்ட்டாக போவோம், ஓய்வெடுக்கலாம், பயணிக்கலாம், இதண்டலாம், அதில் செபாட்டிகளுக்கு போகலாம். ஸோ அதில் கணக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த லாங் டேர்ம் விஷன் வந்து எங்களுக்கு சரியான தெளிவாக இருக்கும். இந்த சேம் பிரின்சிபலாக நான் ஈவன் எங்களோட தமிழ் மக்களின் பிரச்சனைக்கும் வந்து நான் பார்க்குறது வந்து லாங் டேர்ம் வியூ தான். எனக்கு விளங்குது எங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒரு அவசரமாக இமீடியட்டாக தேவையில் இருக்குது, அதில் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லாட்டில் வந்து நாங்கள் ஈஸியாக நாங்கள் புள்ளியல் விடுவோம். ஸோ நான் அந்த சிம்பிளாக நான் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன்டால் எங்களை என்ன பாதை நாங்கள் எடுக்கிறேன்டாலும், என்ன டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் போகணும் என்றாலும் அதை வந்து நாங்கள் டைம் எடுத்து நிதானமாக எங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான் லாங் டேர்ம் சக்ஸஸுக்கு அது முக்கியம். இப்போ யாரை நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து 83, இப்பொழுது 2015. நீங்கள் சொன்னது போல் உங்களுடைய கல்வி நாட்களிலே நீங்கள் ஹைஸ்கூலில் இருந்து விலகி பின்னர் திரும்பவும் படிக்க சென்றதும், இதுபடி பல இளைஞர்களுக்கு அந்த அனுபவம் அது ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கும், பெற்றோர்களுக்கும் அதை கொடுக்கும். எப்படின்னு சொன்னால் ஹைஸ்கூல்லேருந்து நின்றுட்டானே என்ற ஒரு பயத்தில் பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் என்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் கூட எங்களுடைய சமூகம் என்று பார்க்கின்ற பொழுது நான் உங்களை நேரடியாக பார்த்தது நிறைய சமூக நிகழ்விலே. எங்கே நாங்கள் டுரம் ரீஜனில் ஒரு சமூக நிகழ்வு நடந்தால் கூட நான் உங்களை பார்த்திருக்கின்றேன். பிறகு நான் உங்களை முக்கியமாக அடிக்கடி பார்த்தது வந்து இந்த கண்டைடிலே. அந்த கண்டைட் வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. பல பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது, அதற்கு பிற்பாடு ஊக்கத்தை கொடுத்தது. அப்போ இந்த கண்டைடுடைய ஈடுபாடு அதை உருவாக்குவதில் நீங்கள் பங்கு பெற்றினதாக சொல்லுவார்கள். நான் உருவாக்கி ஒரு பல மாதத்துக்கு பிறகு தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். அந்த கண்டைட் அனுபவங்கள் எப்படி இருக்கிற? நீங்கள் சமூக தொடர்பான பல விடயங்களிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க. அதாவது நீங்கள் இருந்தால் போல அண்ணன் சொல்லிட்டார் இவரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று வராவில்லை. நீங்கள் சொன்னது போல படிப்படியாக சமூகத்தோடு உங்களை இணைத்து கொண்டவர், சமூகத்திலே நடந்த சகல விடயங்களிலே நீங்கள் பங்கேற்றவர், சமூகத்தை பல தடவை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஒரு சமூகத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். ஐக்கிய நாடுகள் சபையை எடுத்துக்கொண்டால் தமிழர் சமூகத்தை நீங்கள் பூரணமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். அப்போ உங்களுடைய இந்த 1983க்கு பிற்பாடு தொடர்ந்து இதிலே உங்களுடைய பங்களிப்புகள் வந்து ஒரு சமூகம் சார்ந்ததாக தொடர்ந்து இருந்தது. ஆனால் உங்களுடைய அரசியல் வாழ்வு என்று வருகின்ற பொழுது எமது சமூகத்துக்குள்ளேயே உங்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருந்தன. மிக காரசாரமான எதிர்ப்பான சில எதிர்ப்புகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் அசிங்கமான எதிர்ப்பு இருந்தது. அதாவது ஒரு இன்டீசென்டான முறையிலே இது கையாளப்பட்டுறது, விஷமத்தனமான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. இவை தொடர்பாக நாங்கள் உங்களுடைய நொமினேஷன் காலத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய நொமினேஷன் காலத்திலேயே உங்களுக்கு பல சிக்கல்கள் இருந்தன. நீங்கள் அவையற்றையெல்லாம் எப்படி தாண்டினீர்கள்? முதலாவது வந்து அந்த எங்கள் கம்யூனிட்டியை எடுத்து பார்த்தோம் என்றால் சில பேர் எங்களை லீடர்ஷிப் ரோலில் தான் பார்த்துருப்பார்கள். ஆனால் உண்மையிலே முழு பேருக்கு நான் சொல்கிறேன், ஸ்பெஷல் இளைஞருக்கு சொல்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி அந்த இது எங்கள் தமிழ் கம்யூனிட்டி நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இது வந்து இதுண்ட முயற்சி இதுண்ட வளர்ச்சி வந்து எங்கள் கையிலான் இருக்குது. அது தானே வளரப்போறையில் அதனுடையாக நாங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த தமிழம் சொசைட்டி அப்போ 1983 வந்து தமிழ் சங்கம் தான் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த டைம் பிக்னிக் வைப்பார்கள். ஸோ பிக்னிக் வைக்கையில் வந்து ஒரு 500-600 பேர் வந்தால் அதை க்ளீன் அப் பண்ணதுக்கு ஆக்கள் தேவை. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம்.
அது ஏன் இது சொல்ல வரேன்டா என்ன வேலை செய்கிறேன் என்ன விதமான பங்களிப்பு நீங்கள் செய்கிறேன்ட்டு முக்கியம் இல்லை. நீங்கள் அதில் ஒரு அமைப்பின் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அமைப்பின் ஆர்கனைசேஷன் ஒரு ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் க்ளீனப் செய்யலாம், அதில் நடுவில் இருக்கிற முழு பங்களும் செய்யலாம். ஆனால் அந்த முக்கியம் வந்து இந்த நீங்கள் ஒரு உங்களோட டைமை ஒதுக்கி கம்யூனிட்டிக்காண்டி போடுறது தான் முக்கியம். நீங்கள் என்ன பணி செய்கிறன்றது வந்து என்னை பொறுத்தவரை முக்கியம் இல்லை. ஏனென்றால் அவர்களோட ஒரு ஆளுடைய டைம் தான். நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் 2 மணி நேரம் தான் இருக்க போது, க்ளீனப் பண்ணதுக்கும் 2 hours தான் இருக்க போது. ஆனால் அது அந்த ஒர்க் எத்திக் வந்து கமிட்மெண்ட் வந்து எங்களுக்கு முக்கியம். அது வந்து நாங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே டீச் பண்ணணும், எஸ்பெஷலி யங் பீப்புளுக்கு டீச் பண்ணணும். ஒரு காலம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஓகே, நாங்கள் இன்னும் பாட்டம் லைன் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி கம்யூனிட்டியோட வேலை செய்யக்கல வந்து உங்களுக்கு வர வேண்டிய ரெக்கக்னிஷன் அது நிச்சயமாக வரும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் நான் பார்க்குறேன். நான் இன்னும் 1980s நான் பல ஊர்வலங்கள் நாங்கள் ஓட்டவால் நான் போயிருக்கிறேன். அப்போ எனக்கு ஏஜஸ் பல விதமான பணிகள் நான் செஞ்சு கொண்டு வந்தேன். நான் ஈவன் கேன்டாய்ட் ஒரு அமைப்புகள் நான் சேம்பர் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், சிடிசிக்கு லீகல் கவுன்சிலாக இருந்தேன். ஸோ இதெல்லாம் இதன்ட்டு வரைக்கில் போன 2013 நான் நாமினேஷனுக்கு ரேங்க் ஆகிக்கல ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு வந்தது. அந்த சின்ன எதிர்ப்பு வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஒரு அன்ஜஸ்டிஃபயபிள் ஆப்போசிஷன். அவர்கள் ஒரு தமிழ் கம்யூனிட்டியின் வளர்ச்சியை வந்து அவர்கள் கீழ்த்தனமாக கொண்டு போனார்கள். இன்றைக்கும் இந்த எலெக்ஷன்லேயும் வந்து நான் பார்த்தேன் என்றால் சில பேர் எதிராக ஒர்க் பண்ணியிருந்தார்கள். இப்போ எங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து 2 விதமாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்று வந்து எங்கிற டர்டி லாண்ட்ரின்னு சொல்லுது, தமிழகம்ல டர்டி லாண்ட்ரி நாங்கள் பப்ளிக்கு கொண்டு போயிருக்கலாம். பப்ளிக்கு கொண்டு போனால் அது ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து கம்யூனிட்டிக்கு தேவையான வாலண்டரி ஒர்க் செஞ்ச ஒரு ஆளுக்கு தான் அதன் அருமை தெரியும் எவ்வளோ டேமேஜ் இது நடக்குமெண்டு. ஈஸியாக நாங்கள் வெளியில் போய் நாங்கள் சொல்லலாம், ஓகே ஒரு மீடியாவுக்கு எடுத்து சொன்னோம் அளவுக்கு இது நடந்திருக்கு, இது அவுட்ரேஜஸ் என்றால் கனடியன் மீடியா முழுக்கலங்க ஆகணும். ஆனால் இதால் வரப்போகிற டேமேஜ் வந்து எங்கிற கம்யூனிட்டிக்கு தான், வேறு யாருக்கு. ஸோ நாங்கள் அதை வந்து நாங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கிரேட் திங் என்னென்னா கம்யூனிட்டி வந்து எங்களோட சேர்ந்து வந்தது. நிச்சயமாக இப்போ நான் பலர் உங்களுக்கு எதிரான பிரச்சாரம், அவர்களுக்கு உங்கள் பாலான ஆதரவுக்கு அந்த எதிர்பிரச்சாரம் தான் ஒரு முக்கியமான. அதுக்கு பிற்பாடு அவர்களை ஏன் என்ற கேள்வியை கேட்டு பதிலை கண்டுபிடிக்கின்ற பொழுது இந்த பிரச்சாரத்தினுடைய சூழ்ச்சி என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது பிரச்சாரத்துக்கு உரியவர்களை கோபிக்கின்றதும் இதனால் பாதிக்கப்படுகின்றவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிலை தான் உங்களுக்கு இந்த 60% வாக்குகள் உங்களுடைய தொகுதியிலே கிடைக்கப்பெற்றது. இந்த தொகுதியில் கூட ரூச் பார்க் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் என்று சொல்லி ஒரு துண்டு பிரசுரம் நீங்கள் அடிப்பது போல அடித்து அதை கொடுக்கிறார்கள். அதன் மூலம் ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை உங்கள் மீது தோற்றுவிப்பதற்காக மிக சாதுரியமாக செய்வதாக அவர் நினைத்து கொண்டு அதை செய்திருந்தார்கள். இது பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இது இப்போ ஒரு பப்ளிக்கில் நாங்கள் இதண்டேக்கில் வந்து நான் ஒரு தமிழால் ரன் பண்ணுறது வந்து ஒரு கிளியர் ஃபேக்ட். ஓகே, அது இந்த ரெசுமி எடுத்து பார்த்தா என்ன கூகுள் பண்ண என்ன தமிழண்டை தான் முதல் வரும். இன்றைக்கில் நாங்கள் ஒரு கலாச்சார கன்ஸ்டிச்சுவன்சியில் ரன் பண்ணிக்கல. இப்போ கனடா பொறுத்தவரை நாங்கள் கனடியன் பார்லிமெண்ட்டுக்கு தான் நாங்கள் ரன் பண்ணோம். இது வேறு நாட்டின் பார்லிமெண்ட்டுக்கு ரன் பண்ணல. ஸோ இங்கே கனடியன் பார்லிமெண்ட்டுக்கு ரன் பண்ணிக்கல. நாங்கள் இப்போ வந்து கனடியன்ஸாகத்தான் ஒரு கனடியன்ஸாக தான் நாங்கள் ரன் பண்ணுறோம். எங்களோட வியூ பாயிண்ட்டும் வந்து ஒரு கனடியன் வியூ பாயிண்ட்டாக தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இங்கே தமிழ் வியூ பாயிண்ட்டு நாங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா இது வந்து இது கனடியன் பார்லிமெண்ட். ஸோ அந்த ரீதியில் நாங்கள் பல வருடங்களாக வேலை செஞ்சு எத்தனையோ கம்யூனிட்டிஸோடு நாங்கள் அவுட்ரீச் பண்ணி டெவலப் பண்ணி க்ரெடிபிலிட்டி பில்ட் பண்ண நேரம் ஈஸியாக நாங்கள் அதை அளிக்கிறேன்னால் நாங்கள் அது நான் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது இவர் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இந்த ஏரியாவுக்கு வரப்போகிறாருன்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு கிளவராக இருக்கும். ஒரு அந்த கிரெடிபிலிட்டி அட்டாக் பண்ணுறது.
அதான் இந்த இதில் செஞ்சார். அதில் நீங்கள் தமிழர் ஒரு தமிழராக இங்கே வெல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. ஆங்கிலத்தில் எழுதி அதுவும் ஒரு கூட நான் தமிழ் ஏரியாவில் அது போடேக்கல்ல. அது ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு. என்ன பல பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தார்கள், பல பேர் அப்செட்டாக இருந்தார்கள், அங்கே நல்ல ஆதரவு கொடுத்தவர்கள் அப்செட்டாக இருந்தார்கள். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டினது வந்து உங்களுடைய சாதனைகள், திறமைகள், நீங்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுகின்ற உண்மைகள். இப்போ இதில் நீங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். உங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் ஸ்ரீலங்காவில் வரக்கூடிய பத்திரிகைகள் பல எழுதியிருந்தன. விடுதலை புலிகளினுடைய ஆள் ஒருவர் கனடிய அரசிற்கு உள்ளே செல்லுகின்றார் என்று சொல்லி சண்டே டைம்ஸ்லேயே கட்டுரை ஒன்று இருந்தது, பார்த்துருக்கிறேன். நேஷனல் போஸ்ட் வந்து உங்களை தாறுமாறாக எழுதின காலம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தவர்கள் கூட நேஷனல் போஸ்ட்டை வழக்கு போட்ட உங்கள் துணைவியார் வழக்கு கூட போட்டிருக்கிறார்கள். மிக மோசமான முறையிலே நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஆழமான கரிசனையும் அக்கறையும் பல வேலைகளிலே உங்களை ஈடுபடுத்தின பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லா தளத்திலையும் வந்திருந்தன. ஆனால் அதே தமிழ் குழுக்கள் வந்து அதாவது தமிழ் மக்களுக்காக வேலை செய்கின்றார் என்று பேசிய சர்வதேச ஊடகங்கள் மட்டத்தில் இருந்தாலும் அந்த 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 வேலைகளினுடைய நன்மையை பெறக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் வந்து உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்திலே மிக மோசமான, கேவலமான, கீழ்த்தரமான முறைகளை கையாண்டார்கள். எதிரிகளை கூட கையாளுகின்ற விதம் அதுக்கு ஒரு நாகரிகம், அந்த நாகரிகத்தை தாண்டின முறையிலே அவர்கள் செயற்பட்டதும் ஒரு சிடி கூட வெளியிட்டிருந்தார்கள் உங்களுக்கு எதிராக. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து இருக்கிறீர்கள், அதற்கு பாராட்டுகள். அதற்கு நீங்கள் உங்களுடைய தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ கூட தனக்கு எதிரான வந்த ஹீ இஸ் நாட் ரெடியை வந்து ஹீ மேட் இட் ஹூ இஸ் ஹீ டு டெல் மீ ஹூ இஸ் ரெடி என்ற விடயத்தை மாற்றின அந்த திறமையுள்ள ஒரு தலைமையிலே நீங்கள் செயற்பட இருக்கின்றீர்கள். நாங்கள் எங்களுடைய நீங்கள் சொன்னது போல் நீங்கள் வந்து உங்களுடைய தொகுதியிலே ஒரு சகல இனக்கூறுகளினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்க. நாங்கள் தமிழர்களுக்காக நீங்கள் வாதாட வேண்டும், பேச வேண்டும் என்பது என்றதான் உங்களோட முக்கியமான பணியாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு வந்து சமூகத்திடம் இருக்கப்படாது. இரண்டாவதாக இந்த முறை பாராளுமன்றத்திலே புதிதாக இன்றைய நேஷனல் போஸ்ட்டிலே வந்த செய்தியுடன் நான் உங்களுக்கு வருகின்றேன். இன்றைய நேஷனல் போஸ்ட்டிலே புதிதாக 200 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது 338 பாராளுமன்ற உறுப்பினர்களே 1/3 2/3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து புதியவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான 10 பேராக உங்களோட பேரும் அதில் வருகின்றது. இது நான் நேயர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுப்பதற்காக அல்ல. அதிலே உங்களை பற்றி சொல்லப்பட்ட விடயம், நீங்கள் சமூக ரீதியான செயற்பாட்டில் ஈடுபட்டவர், கனடிய தமிழர் பேரவையிலே இருந்த நீங்கள், அதே நேரம் சார்மிங் ஃபேக்டர்ஸ் ஹை என்று சொல்லி, அதாவது எதிரிகளையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய பாங்கு உங்களிடம் இருக்குது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த 10 பேர் என்று அவர்கள் உங்களையும் அதுக்குள்ள அந்த 200 புது உறுப்பினர்களையும் உங்களே தெரிவு செய்தது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அங்கே மந்திரி பதவி வேணும் எது என்றது எங்களுக்கு முக்கியமல்ல. ஆனால் அந்த அடையாளத்தை அவர்கள் உங்களுக்கு தந்தது வந்து கூட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பெருமையாக இருக்கிறார். அதாவது வழக்கமாக எங்களை திட்டுகின்ற ஒரு பத்திரிகை உங்களுடைய திறமையையும் உங்களுடைய அணுகுமுறையையும் பாராட்டுகின்ற நிலை இந்த நேஷனல் போஸ்ட்லேயே வந்தது. 10 ரூக்கி எம்பிஸ் என்று. இப்பொழுது நீங்கள் எங்களுக்காக ஆன தமிழர்களுடைய பிரதிநிதியாக, கனடிய பிரதிநிதியாக நீங்கள் அங்கே சென்றாலும் தமிழ் மக்கள் மத்தியிலே பல எதிர்பார்ப்பு இருந்தது. உங்களுடைய கட்சி கூட அண்மையிலே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றை அறிவித்திருந்தது. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினை தொடர்பாக ஒரு அறிக்கையை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்திலே துணை தூதுவர் நிலையம் அமைப்பதாக பேசாட்டாலும் ஆனால் பல காத்திரமான விடயங்களை முன்வைத்தீர்கள். அந்த முன்வைப்புகள் எங்களுக்கு முக்கியமானவையாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய பயணத்தில், அரசியல் பயணத்தில் அவையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கப் போகின்றது. அந்த பரிந்துரைகள் அல்லது உங்களுடைய கொள்கை பிரகடனம், ஈழத்தமிழர் தொடர்பாக ஒரு வெளிவிவகார கொள்கை பிரகடனத்தை செய்திருந்தது உங்களுடைய கட்சி. அதை பற்றி சிறிய விளக்க நேயர்களுக்கு கொடுங்க, நாங்கள் பின்னர் அது தொடர்பாக பேசுவோம். ஸோ இது நீங்கள் சரியான ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்கிறீர்கள். அதுக்கு முதல் நான் ஒரு சின்ன ஒரு தெளிவான, நாங்கள் வந்து சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வேலை செய்யலாம், நீங்கள் அப்பியர் பண்ணலாம் நல்ல வேலை செய்கிறது. அது ரெண்டும் வித்தியாசம். நாங்கள் ப்ரிட்டெண்ட் பண்ணி நாங்கள் ஓகே நாங்கள் இது செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு முறையில் ஏறலாம், நாங்கள் மாலை போடலாம், மாலை வேண்டலாம், பொன்னாரை போடலாம், பொன்னாரை இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் கதைச்சிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அது
அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேருக்கு அது முக்கியமாக இருக்குது. சில பேருக்கு நான் வேட்டி உடுத்து திருநூறு போட்டு சால்வை போட்டுக்கொண்டு தான் நீங்கள் வெளியில் தெரிய வேணுமென்ற ஒரு மேபி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அல்லது நான் சுத்த தமிழில் தான் பேச வேணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் வந்து இந்த கருத்தின்படி ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நான் ஆள் இல்லை. நான் வந்து இவ்வளவு தூரம் இங்கே வந்து எலெக்ஷன் வந்ததுக்கு காரணம் வந்து கனடியன் மக்களுக்கு சேவை செய்ய வேணும் வந்து. அதில் வந்து நான் ஒரு தமிழனாக எனக்கு தமிழ் ஆக்டிவிஸ்டாக நான் இவ்வளோ காலம் 25 வருஷமாக நாங்கள் இங்கே வேலை செஞ்சு இந்த பணிகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு தமிழ் மக்களோட இஷ்யூஸை. அந்த இஷ்யூஸை நான் மறந்து போய் இங்கே வரவில்லை. அந்த இஷ்யூஸை நான் கொண்டு தான் இந்த மேசைக்கு நான் போக போகிறேன். அதனுடையாக எந்த அப்ரோச் வந்து வித்தியாசமாக தான் இருக்க போகுது. எந்த அப்ரோச் வந்து கடைசி வரையும் வந்து பேசி போட்டு போகிற அப்ரோச்சாக இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் கடந்த 10 வருடமாக போனீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்பீச்சஸ் கேட்டே இருக்க மாட்டீங்க. சரியான குறைவாக தான் இருக்கும். ஈவன் ஒரு தமிழ் மேடையில் நான் இங்கே எங்களை தமிழ் மேடையில் நான் எங்கிற உரிமையில் போய் நான் கதைக்கவில்லை. எந்த வேலை திட்டம் வந்து தமிழாக்களுக்கு நாங்கள் எங்களை பிரச்சனை சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் நான் பார்க்கவில்லை. இன்னும் நான் அது பார்க்கவில்லை. எந்த ஆப்ளிகேஷன் வந்து எந்த மேண்டேட் வந்து என்ன பொறுத்தவரை எங்கிற பிரச்சனைகளை வந்து முடிவெடுக்கிற மேசைகளில் அது சர்வதேச மேசையாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், வாஷிங்டனாக இருக்கலாம், வேறு கேபிட்டலில் கொண்டு போய் அந்த மெசேஜ் கொடுக்குறதுக்கு நான் செஞ்சு கொண்டு வரேன். அதை நான் இன்னும் அதை கண்டினியூ பண்ணி நான் செய்ய போகிறேன். ஸோ அது வந்து நான் ஒரு ஃபுட் நோட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் பல பேருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று. ஆனால் நான் தெளிவாக சொல்ல போகிறது வந்து எங்களை ட்ரெடிஷ்னல் விதமான எதிர்பார்ப்பில் நாங்கள் விட்டு கொடுக்க வேணும். என்டி அப்ரோச் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த அப்ரோச் தான் நான் இப்போ லிபரல் பார்ட்டி இந்த எலெக்ஷன் விலக்கு முதலே நாங்கள் ஒரு 2 கிழமைக்கு முதல் ஜெனீவா ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி நாங்கள் 3 pillars ஆன் என்கேஜ்மெண்ட் ஆன் ஸ்ரீலங்கான்னு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த 3 தூண்கள் ஏன் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் என்றால் லிபரல் கட்சி பல வருடங்களாக தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கான்வர்சேஷன்ஸ் இதை பற்றி நாங்கள் வச்சுருந்தோம். உள்ளுக்குள்ள எங்களுடைய காக்கஸுகளை நாங்கள் பல தடவை நாங்கள் சந்தித்து காய்ச்சிருக்கிறோம். இண்டிவிஜுவல் உறுப்பினராக நாங்கள் வேறு ரைடிங்ஸ் இருந்து காய்ச்சிருந்தார்கள். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் தெளிவாக இன்னும் 4 வருஷத்தில் நான் வந்து லிபரல் கட்சி வந்து கேட்கல நாங்கள் எங்களை ரீஎலெக்ட் பண்ணுங்கன்ட்டு எங்களை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் ஒன்று எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் நாங்கள் இது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லை. நாங்கள் மெஷரபிள் டூல்ஸ் எங்களுக்கு தேவை. அந்த மெஷர்மெண்ட் டூல் தான் நாங்கள் இப்போ கம்யூனிட்டிக்கு நாங்கள் போட்டுருக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட் டூலில் 3 pillars. முதலாவது பில்லர் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி என்ன பார்க்கல ஸ்ரீலங்காவில் நடந்த போர்க்குற்றம், இனப்படுகொலை, கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிப்பட்ட இதுகளுக்கு வந்து நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்குறோம். அந்த அக்கௌண்டபிலிட்டியில் வந்து ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. ஷார்ட் டேர்ம்னு நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் OISL இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அதோட ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நாங்கள் கனடியன் அரசாங்கமாக நாங்கள் அதை டிமாண்ட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதாவது கனடியன் லாயர்ஸ், ஜட்ஜஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ் அந்த ரீசோர்ஸஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். we will call for international cooperation. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 32nd and 34th செஷன் UN Human Rights Council செஷனில் வந்து கனடா வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். இந்த ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அண்ட் ரெசல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஃபாலோ அப் பண்ணி தேவையான அடிஷ்னல் மெஷர்ஸ் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்போம். இது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்மில் வந்து எங்களுக்கு விளங்குது இந்த OISL இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். அவர்களே அந்த ரிப்போர்ட்லேயே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதனுடைய நாங்கள் ஆன்கோயிங் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். we will call for இது criminal investigation. அதில் again war crimes, crimes against humanity and genocide since 1948 to the present time. ஸோ இது வந்து ஜெனோசைட் என்ற வார்த்தையும் அதில் இருக்கிறதா? ஜெனோசைட் என்ற வார்த்தை இருக்கிறது. அது நாங்கள் அதை பாவிச்சிருக்கிறோம். அது தெளிவாக பாவிச்சிருக்கிறோம். மார்க் கார்னோ செப்டம்பர் 14 கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து அவர்கள்
பாவிச்சிருந்தார்கள் சொல்லியிருந்தார்கள். மற்றது இது வந்து நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி அந்த மெஷரில். ரெண்டாவது வந்து நாங்கள் பார்க்குறது வந்து பொலிட்டிக்கல் சொல்யூஷன். எங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்து மிகவும் முக்கியம். அதில் தமிழ் நேஷன் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். தமிழ் நேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர்களோட தேவையான அண்டர்லைங் பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் ஷார்ட் கமிங்ஸை வந்து ஸ்ரீலங்கன் அரசாங்கம் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தமிழ் நேஷனுக்கும் மற்றது அதர் மைனாரிட்டிஸ், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதர் மைனாரிட்டிஸ், குறிப்பாக முஸ்லீம் மக்கள் அவர்களோட தேவைகளையும் ஒன்று சேர்த்து தெளிவாக ஒரு அரசியல் முடிவு வந்து வர வேணும் என்றதுக்கு வந்து நாங்கள் கனடியன் அரசாங்கமாக நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ரீதியில் நாங்கள் நம்புகிறோம் கனடியன் ஃபெடரலிசம் இருக்கிற மாடல் ஸ்ட்ரக்சர் ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துக்கு நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அது வந்து எங்களோட தமிழ் மக்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸை இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ரீதியில் எங்களுக்கு அந்த ஃபெடரலிசத்தில் இருக்கிற எக்ஸ்பர்டீஸும் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிச்சயமாக இதை நான் வாசித்திருக்கிறேன். சில முக்கியமான தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பாக முக்கியமானவர்கள் கூட அண்மையிலே அந்த அறிக்கை தொடர்பாக என்னிடம் கேட்டிருந்தார்கள் அனுப்பும்படி. என்றால் அதில் ஒரு மிக முக்கியமான விடயங்கள் அடங்கி இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ இதில் மற்ற மூன்றாவது ஏற்க நான் சொல்லிட்டு வரேன். மூன்றாவது கம்போனன்ட் வந்து மூன்றாவது பில்லர் வந்து இது ஹெல்பிங் த விக்டம்ஸ், அசிஸ்டிங் த விக்டம்ஸ். ஸோ அதுக்கு அந்த ரீதியில் கனடியன் அரசாங்கமாக நாங்கள் ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் வந்து செய்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்வோம். நீட்ஸ் அசஸ்மெண்ட் என்றால் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு தேவைகள் இருக்குது. கனடியன் மக்களாக தமிழ் கனடியன் மக்கள் பல hundreds of thousands of dollars அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கனடியன் அரசாங்கமாக நினைக்கிறேன் 5 million கிட்ட ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் எடுத்து அதில் என்னென்ன தேவையில்லைன்னு நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது என்னென்ன ரீஜனுக்கு போகணுன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நாங்கள் அந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபண்டிங்கை டிரெக்ட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி லோக்கல் கம்யூனிட்டியின் ஃபண்டிங்கை வந்து நாங்கள் சேனல் பண்ணுறதுக்கு நாங்கள் அசஸ் பண்ணுவோம். அந்த பாயிண்டில் வந்து நாங்கள் குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இது உமன் லெடட் ஹவுஸ் ஹோல்ட், குறிப்பாக war widows, மற்றது எம்பவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ப்ரோக்ராம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஒரு நாட்டிலையும் ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் மேக் பண்ணவில்லை, ஒரு பொலிட்டிக்கல் கட்சியும் கூட அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் செய்யவில்லை. சில பேர் எம்பசி துறப்பம் அது செய்வோம் என்று சில விடயங்களை சொன்னாலும் நீங்கள் ஒரு கொள்கை ஒன்றை வகுத்திருக்கிறீர்கள். கன்சர்வேட்டிவ் கட்சி சில செயற்பாடுகளை அறிவித்திருந்தது, ஆனால் நீங்கள் ஒரு கொள்கை ஒன்றை அறிவித்திருக்கிறீர்கள். அதில் 3 தூண்களை நிர்ணயித்திருக்கிறீர்கள். அதிலே இடைக்காலம், உடனடியானதும் நீண்டகால அரசியல் தீர்வு தொடர்பாக அது சமஷ்டி வரை போகின்ற விடயமாக அந்த கொள்கை பிரகடனத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களை அதுக்கு அக்கௌண்டபிளாக பார்க்கின்றோம். நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கணும். அதற்காக மற்ற விடயங்கள் இல்லாட்டாலும் நீங்கள் அதை பார்க்க வேண்டிய ஆளாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வருகின்ற 4 ஆண்டுகளும் ஒரு முக்கியமான ஆண்டுகளாக இருக்க போகிறது. இலங்கையிலே போர்க்குற்ற விசாரணை பல்வேறு விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தருணத்தில் இவை அனைத்தையும் புரிந்தவராக நீங்கள் கிராஸ் ரூட்டிலே இருந்து பாராளுமன்றம் வரை நீங்கள் செயற்பாட்டாளராக இருந்த ஒருவராக, அதற்கு மேலாக நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த யூஎன்ல நடந்த எல்லா செஷனுக்குமே நீங்கள் போயிருக்கிறீர்கள். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே எல்லா செஷனுக்கும் நீங்கள் போயிருக்கின்றீர்கள். உங்களுடைய பங்களிப்பு அப்போ உங்களுக்கு அக்குவேறு ஆணுவேறியாக சர்வதேச நிலையிலே இருந்து பார்க்கிற தன்மை கூட இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு வரப்பிரசாதம் தமிழ் மக்களுக்கு. உங்களை போன்ற ஒருவர் இந்த தருணத்திலே இந்த காலகட்டத்திலே பாராளுமன்றத்துக்கு செல்வதும் உங்களுடைய கட்சி இது தொடர்பான ஒரு 3 தூண் கொண்டு வர அறிக்கையையும் கொள்கை பிரகடனத்தையும் வெளியே கொண்டு வந்ததும் ஒரு மிக முக்கியமானதாக இருக்குது. இதில் குறிப்பாக நாங்கள் எங்களை எதிர்பார்ப்போம், அது எங்களோட பிளாட்ஃபார்ம்லேயும் அது இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆல் பார்லிமெண்ட்ரி குரூப் ஃபார் தமிழ்ஸ், இப்போ யூகே கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து இருக்குது. எல்லா பார்ட்டி சேர்ந்து ஒரு ஒர்க்கிங் அஜெண்டா. அதே மாதிரி கேனடாலையும் நாங்கள் கொண்டு வர வேணும். இது எங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை வந்து
நான் மட்டும்தான் அது குரல் கொடுக்க போகிறேன் அதில் எந்த குரல் தான் அதில் கூட தெளிவாக இருக்க போதென்றால் அது நான் அதை எந்த பர்சனல் ஃபெயிலியராக நான் அதை பார்ப்பேன், அது கம்யூனிட்டி கலெக்டிவ் ஃபெயிலியராக நாங்கள் பார்க்க வேணும். எங்கிற பிரச்சனை வந்து முதலாவது ஒரு கனடிய பிரச்சனை, ரெண்டாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம். அந்த பிரச்சனைக்கு வந்து முழு பாடியலும் அது கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருக்கலாம், NDP கட்சியாக இருக்கலாம், லிபரல் கட்சியாக இருக்கலாம். அதில் 3 கட்சிகளும் வந்து பிக்யூ ஆளும் என்கேஜ் இல்லை இந்த இஷ்யூவில். பட் நிச்சயமாக பிக்யூவும் நாங்கள் அதுக்குள்ளே போடலாம், அண்ட் க்ரீனையும் போடலாம். இந்தளவு கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்துங்கிற பிரச்சனைகள்ங்கிற இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உண்மையான அக்கறை அவர்களுக்கு இருக்குமா இருந்தால் இந்த ஒன்று சேர்வதில் அவர் இணைந்து கொள்வார்கள். ஆனால் எங்கிற சேலஞ்ச் எங்களுக்கு இருக்கிற சவாலம் வந்து இந்த பிரச்சனையை நான் மட்டும்தான் டீல் பண்ண போகிறேன், நான் மட்டும்தான் முன்னுக்கு நிற்க வேணுமென்றால் நான் தமிழ் மக்களுக்கு செய்கிற ஒரு பெரிய பிள்ளையாக இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இஷ்யூவாக கொண்டு வரதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட். நீங்கள் இதை ஒரு கனேடியன் இஷ்யூவாக மாற்றுகின்றீர்கள். கரி ஆனந்த சங்கரி என்ற இடத்திலே இருந்து மாறி அது ஒரு முக்கியமான விடயம். இதைத்தான் நாங்கள் செய்ய தவறி இருந்தோம். இது ஒரு கனேடியன் இஷ்யூவாக இல்லாமல் இந்த விடயங்களிலே நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பங்கு நிறையவே இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய தொகுதி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பங்கு நிறையவே இருக்கிறது. இது அனைத்தையும் நீங்கள் செய்கின்ற வல்லுநிலை உங்களுக்கு தொடர்ந்தும் இருக்கும். மற்றது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்று வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய இந்த கொள்கை அறிக்கையிலே சமஷ்டி மட்டும் போகின்றதும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதுவும் ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவதாக அதில் ஒன்று தெளிவாக இருக்க வேணும். நாங்கள் ஃபெடரலிசம் நாங்கள் ஒரு மாடலாக நாங்கள் அவருக்கு காட்டுவோம். அந்த ஃபைனல் முடிவு உண்மையான பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்து அது இயற்கையில்ன்றது வந்து ஈஸ்டில் இருக்கிற மக்கள் தான் அது தீர்மானம். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸாக பார்த்துக்கொள்ளலாம், தேவையான எக்ஸ்பர்டீஸை நீங்கள் கொடுக்கலாம். அந்த அளவிலே அது நல்லதாக இருக்கும். மற்றது எங்களுடைய இன்னொரு முக்கியமான விடயம், உங்களுடைய அந்த வெள்ளை அறிக்கை உங்களுடைய பிளாட்ஃபார்மிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்த விசாரணை, போர்க்குற்றம், மனித உரிமைக்கு எதிரான செயற்பாடு, இனப்படுகொலை, ஜெனோசைட் போன்ற உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திலேயுமே சில சர்ச்சைகளை எமது மக்களை உருவாக்கி கொள்வார்கள். இந்த அளவையும் நாங்கள் செய்கின்ற பொழுதே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தொடர்பான ஒரு நீண்ட தீர்வை நோக்கின நீண்ட பயணத்தை நாங்கள் செய்திருப்போம். நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தமிழருடைய பிரதிநிதியாக நீங்கள் அங்கே செல்லவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக நேயர்களுக்கும் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீர்கள். வேறு என்ன மற்ற விடயங்கள், தமிழர்களை தாண்டின மற்ற விடயங்களிலே உங்களுடைய கட்சி பல விடயங்களை அறிவித்திருந்தது. இந்த பில் C-51 அதிலே சில மாற்றங்கள் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். பில் C-24 அதை பூரணமாக நீக்குவதாக அறிவித்திருந்தார்கள். பொதுவாக எங்களை போன்றவர்கள் மிக கோபமாக கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்த்தது வந்து பில் C-51 and 24. பல பேருக்கு அதாவது பல தமிழர்கள் இதை ஏனோ ஆதரித்தார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தமிழர்களுக்கு மேலே ஒரு கத்தி தூங்குவதை உணர்ந்திருக்க முடியும். ஆனால் அப்படியான பில் C-51 லிபரல் கட்சி ஆதரித்திருந்தது, ஆனால் கண்டிஷனலி சப்போர்ட்டட். இந்த நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்குது? நீங்கள் ஒரு சட்டத்தரணி, மனித உரிமைகளில் நிறைய காலம் ஈடுபட்ட நீங்கள், அந்த மாற்றங்கள் என்னவாக இருக்கும்? அந்த மாற்றம் வந்து எங்களை போல இந்த C-51 தொடர்பான எதிர்ப்பை காட்டுகின்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன மாற்றம் அங்கே செய்ய போகின்றீர்கள்? இந்த தேர்தலில் வந்து C-51 ஒரு கட்சி வந்து C-51 தான் ஒரு பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து முக்கியமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். இதுதான் எங்களுக்கு இருக்கிற நம்பர் 1 இஷ்யூ வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணியிருந்தார்கள். அவங்களோட அட்வர்டைஸிங், அவங்களோட ஃபேஸ்புக் கேம்பெயின், அதில் எல்லாத்துலையும். நிச்சயமாக C-51 பல ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. C-51 மெயின் நோக்கம் இந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் கொண்டு வந்த நோக்கம் வந்து உண்மையான பிரச்சனையிலேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணதுக்காண்டி, உண்மையாக கனடாவில் நடக்கிற
பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எக்கனாமிக் இஷ்யூஸ்லேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அவர்கள் C51 கொண்டு வந்தார்கள், C24 கொண்டு வந்தார்கள். இது barbaric practices and ஒரு religious practices and ஒரு இது கிறிஸ் அலெக்சாண்டர் ஹாட்லைன் போட்டு கொண்டு வந்தார். அப்படி பல டிவிசிவ் இஷ்யூஸ் கொண்டு வந்தார்கள் மக்களோட ஃபோக்கஸை வெளியிலே இருக்கிறதுக்காண்டி. அதுக்காண்டி C51ல பல பிள்ளைகள் இருக்குது, பல மாற்றங்கள் செய்ய வேணும். லிபரல் கிரிட்டிக் வந்து 11 அமெண்ட்மெண்ட்ஸ் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். அந்த 11 அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து அதை டிஃபீட் பண்ணியிருந்தார்கள். இப்போ நாங்கள் ஒரு அரசாங்கமாக மெஜாரிட்டி அரசாங்கமாக ஃபார்ம் பண்ணிக்கல. நிச்சயமாக நாங்கள் C51 நாங்கள் ரிஃபார்ம் பண்ணுவோம். மேஜர் கம்போனன்ட்ஸை வந்து நாங்கள் ரிப்பீல் பண்ணுவோம். எங்கிற முக்கியமான objective வந்து சார்ட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். எனி லெஜிஸ்லேஷன் வந்து சார்ட்டர் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் ஃபண்டமெண்டல் இதாக இருக்க வேணும். அந்த ரீதியில் நாங்கள் தேவையான அமெண்ட்மெண்ட்ஸ் நாங்கள் செய்வோம். முக்கியமாக ஓவர்சைட், சிவிலியன் ஓவர்சைட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், மற்றது இது சன்செட் கிளாஸ். ஸோ இந்த 9/11க்கு பிறகு கொண்டு வந்த ஆன்டி டெரரிசம் லெஜிஸ்லேஷன் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு 3 இயர்ஸுக்கு பிறகு அந்த ரினியூ பண்ண வேண்டும். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் 25 ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக PTA அங்கே இருக்குது. ஒரு விதமான ரிவ்யூ ப்ராசஸும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இது ரிவ்யூ வந்து மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட இதில் வந்து நாங்கள் கிட்டடியில் நாங்கள் அது கொண்டு வரோம். இப்போ அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் ஒரு அந்த ஃபார்ம் பண்ணது கொஞ்சம் வேலையில் இருக்குது. C24 என்ன செய்ய C24 நாங்கள் ஃபுல்லாக ரிப்பீல் பண்ணுவோம். அது நல்லது. அது 2 தரமான பிரஜைகளை உருவாக்குகின்ற ஒரு மிக மோசமான இதை நாங்கள் ரிப்பீல் பண்ணுவோம். பல நெகட்டிவ் இதில் அந்த அந்த கனடியன் மக்களை பிரிக்கக்கூடிய லெஜிஸ்லேஷனை வந்து நாங்கள் நிச்சயமாக ரிப்பீல் பண்ணுவோம். எனக்கு ஒரு பல சட்ட அறிஞர்கள் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தார்கள். பார்பரா ஜாக்மன் எனக்கு இந்த நல்ல ஒரு மென்டோர் நான் சொல்லுவேன். அவரை நேற்று பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆயிடுச்சது. மற்ற இன்னொரு ஆள் ஸ்காட் பர்க்மன். இவங்க எல்லாரும் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு இது அலெக்ஸ் நீவ் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலில் இருந்த கனடியன் ஹெட். முழு பேரும் எனக்கு அந்த திருப்பி அனுப்புகிற மெசேஜ் வந்து நாங்கள் வந்து எங்களோட சார்ட்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஹியூமன் ரைட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த அரசாங்கத்தில் கனடியன் இப்போ ஃபார்ம் பண்ண போகிற அரசாங்கம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை வந்து மறக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நான் இந்த அரசாங்கத்துக்கு வந்த வெற்றியே அந்த 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 பிரின்சிபலை நீங்கள் அப்போல்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த 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 வெற்றியை உங்களுக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். நாங்கள் முன்னர் சொன்னது போல் நீங்கள் ஒரு ஈழத்தமிழர்களுடைய அக்கறை உள்ள ஒரு கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் C24 அது பலருக்கு தெரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எமது மக்கள் பல பேருக்கு பில் C51 பற்றி பூர்ணமாக எந்தவித அறிவும் இல்லை. அவர்கள் அதை படித்து பார்க்கவில்லை. அவர்களுக்கு உண்மையான பிரச்சனை வந்து எம்ப்ளாய்மெண்ட், இது அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கானமி, பிள்ளைகள படிப்பு, ஃபியூச்சர், அவங்களோட பென்ஷன்ஸ். இதுதான் உண்மையான கனடியன் இஷ்யூஸ். கனடா ஃபுல்லாக மெயின் இஷ்யூ அதான். இப்போ ஒரு ஆவரேஜ் வீட்டை நாங்கள் எடுத்து போனோம்னா ஒரு ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட், தமிழ் ஹவுஸ் ஹோல்டு நாங்கள் பார்ப்போம். ஸ்கார்பரோவில் இருக்க ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டுக்கு எடுத்து போனால் 2008 இருந்து முக்கியமாக 2008 இருந்து நாங்கள் அதுக்கு முதல்ல ஒரு 10 வருஷம் போகலாம். மோஸ்ட்லி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் பல கம்பெனிஸ் இருந்த ஸ்கார்பரோவில் அதெல்லாம் மூவ் பண்ணிட்டார்கள். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஓர் அவர்கள் ஏஜென்சிகளால் ஒர்க் பண்ணார்கள். பெர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அவர்களுக்கு பலவிதமான சேலஞ்சஸ் இருக்குது, எக்கனாமிக் சேலஞ்சஸ். அவங்கள பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு வந்து பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலை செஞ்சு ஃபேமிலியை பார்ப்பார்கள். இப்போ வந்து பல இளைஞர்கள் படித்து முடிச்சு போட்டு தங்களே பார்க்க இயலாத அவர்களுக்கு ஃபைனான்ஷியலி அவர்களுக்கு இயலாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருடமாக எங்களுக்கு அந்த 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 ஒரு சேலஞ்சாக இருக்குது. கனடியன் மக்கள் படித்து முடிக்கின்ற பொழுதே பெரிய கடன்காரர் ஓசாப்பில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கார்பரோவில் 18% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அமங்ஸ்ட் யங் பீப்புள், ரைட்? ஸோ அது வந்து முழு பேரும் ஃபேமிலியை ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் ரிட்டையர் பண்ண போகிறார்கள், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து
இன்னும் அவர்கள் 2-3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது அவங்கள பிள்ளைகளை சரியான பாதையில் கொண்டு வரதுக்கு. அதில் இப்போ குறிப்பாக இந்த முறை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு இளைஞர்களுடைய வாக்களிப்பு மிக பெருசாக இருந்தது. அந்த இளைஞருடைய வாக்கு அளிக்கின்ற அந்த வீதாசாரம் அதிகரித்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான சவால்கள், நீங்கள் சொன்னது போல் அன்எம்ப்ளாய்மெண்ட், மற்றது ஸ்டூடெண்ட் லோன். இன்னொரு தகவல் ஒன்றை அண்மையில் படித்திருந்தேன். இப்பொழுது பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வருகின்ற மாணவர்கள் இன்னொரு 20 வருஷத்துக்கு சொந்தமாக வீடு வாங்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஓசாப் கட்டி முடிக்கவே அவர்களுக்கு காலம் போய்விடுகிறது. அப்படியான ஒரு சவால்கள் இருக்கிறது. நீங்கள் அதொரு விடயம். இன்னும் இந்த முதியவர்கள் என்று சீனியர்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்திலே ஹாப்பர் இன்கம் ஸ்பிளிட் ஃபார் சீனியர்ஸை இல்லாமல் பண்ண போகின்றார் ஜஸ்டின் ட்ரூடோ என்ற பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள். அது தொடர்பாக நீங்கள் இரண்டால் பல தமிழ் முதியவர்கள் இருக்கிறார்கள், நிறையவே முதியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாட்டிலே உங்களுடைய கட்சி என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்கின்றது? ஸோ அந்த இன்கம் ஸ்பிளிட்டிங் ஃபார் சீனியர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 2 விதமான இன்கம் ஸ்பிளிட்டிங் இருக்குது. ஒன்று வந்து இன்கம் ஸ்பிளிட்டிங் ஃபார் ஃபேமிலிஸ், இன்னும் வந்து சீனியர். ஸோ சீனியர்ஸுக்கு இருக்கிற இன்கம் ஸ்பிளிட்டிங், அதாவது குறிப்பாக பென்ஷன் ஸ்பிளிட்டிங்கிற காரணம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்குது. இப்போ ரிட்டையர் பண்ணியிருக்கிற ஜெனரேஷன் எடுத்து பார்த்தோம்னால் குறிப்பாக பொம்பளைகள் ஆல்மோஸ்ட் 35-40% குறைய இன்கம் மேக் பண்ணியிருக்கிறார்கள் அவங்களோட மேல் கவுண்டர் பார்ட்டோட பார்க்கல. மற்ற பல பொம்பளைகள் வந்து ஸ்டே அட் ஹோம் பேரண்ட்ஸாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வேலை செய்யவில்லை. இன்றைக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கில் வந்து அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுது, அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டில் வந்து அவர்கள் பாவர்ட்டியில் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய இன்கம் வந்து இட்ஸ் நாட் அட் பார். இப்போ ஆம்பளைன இன்கமும் ரிட்டையர்ட் ஆம்பளைன இன்கமும் ரிட்டையர்ட் பொம்பளைன இன்கம் வந்து டிஸ்பேரிட்டி இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்கான தான் இன்கம் ஸ்பிளிட்டிங் கொண்டு வந்து ஓரளவுக்கு அந்த டேக்ஸை குறைக்கிறார்கள். அவரோட ஆக்சுவல் இன்கம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் அவுட் பண்ணுது. அந்த பிரின்சிபல் வந்து நாங்கள் நிச்சயமாக அப்ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்கம் ஸ்பிளிட்டிங் ஃபார் சீனியர்ஸ் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அது வந்து ஒரு பொய் பிரச்சாரம், திரும்பியும் ஒரு பொய் பிரச்சாரம் இதன் இருந்தார்கள் டிவி அட்வர்டைஸிங்கில். ரெண்டாவது வந்து சீனியர்ஸை நாங்கள் இப்போ எடுத்து பார்த்தோம்னால் எங்கிற ப்ரொபோசலின் படி கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் வந்து நாங்கள் 10 விதமாக கூட்ட போகிறோம். ஸோ சிங்கிள் சீனியர்ஸ் ரிட்டையர் பண்ணி இருக்கிறவருக்கு $910 நாங்கள் எங்களுடைய கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் அமௌண்ட் வந்து கூடும் வருஷத்துக்கு. அவர்களுக்கு வந்து நாங்கள் ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து 67லேருந்து 65க்கு கொண்டு வரப்போம். ஸோ ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி வந்து கிட்டத்தட்ட $27,000 அவர்களுக்கு சேவிங் வரும். அதை நாங்கள் திருப்பி 65 இயர்ஸுக்கு அதை கொண்டு வர போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தோம் என்றால் $20 billion வந்து நாங்கள் சீனியர் ஹவுசிங்க்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போடுறோம். அதில் $20 billion வந்து ஹவுசிங்க்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில். அது குறிப்பாக சீனியர்ஸையும் அதை டார்கெட் பண்ணுது. சீனியர் ஹோம்ஸ், கேர் ஹோம்ஸ், லாங் டேர்ம் கேர் அப்படிப்பட்ட இது. ஸோ எங்களை பொறுத்தவரை சீனியர்ஸுக்கு முக்கியமான ஒரு அவருடைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர்களோட ரிட்டையர்மெண்ட் அவர்கள் செய்ய வேண்டிய இருக்க வேண்டிய நிலப்பாட்டை வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நாங்கள் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி அண்ட் சிபிபியை வந்து நாங்கள் ரீகால்குலேட் பண்ண ஆனுவல் இன்க்ரீஸ். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் annual increase வந்து based on CPI, consumer price index amount. அதை வந்து நாங்கள் ரிவைஸ் பண்ணி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து நாங்கள் கூட்ட போகிறோம். ஸோ ஸ்கார்ப்ரோ ஒன்டாரியோவில் எடுத்து பார்த்தோம் என்றால் ஜிடிஏல ஹவுசிங் காஸ்ட் ஆர் ஹை. ஸோ அந்த சிபிஐ வந்து நேஷன் வைட் பார்க்கல வந்து ஆக்சுவலி இந்த ஹவுசிங் ப்ரைஸுண்ட மெயின்டெனன்ஸுண்ட டேக்ஸுண்ட ரேட்ஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாது. அதனுடைய நாங்கள் அதை வந்து நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணி சிபிபிக்கும் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டிக்கும் வந்து எங்களோட ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து ஒரு உண்மையான காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் மாதிரி தான் நாங்கள் அதை கொண்டு வரோம். அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் நிச்சயமாக இந்த இளைஞர்கள் உள்ள விடயங்கள் தொடர்பாக அக்கறையான பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது முதியவர்களை பற்றி பார்த்துருக்கிறோம். நீங்கள் முதியவர்களுக்கான திட்டம் இன்கம் ஸ்பிளிட்டிங் அவர்களுக்கு இருக்குது, அது ஒரு முக்கியமான விடயம். எங்களை போன்றவர்கள் அதிலே நன்மையை அடைவார்கள். அதே நேரம் டே கேர், சைல்ட் கேர் போன்ற விடயங்களிலேயும் உங்களுடைய கட்சி முக்கியமான விடயங்கள் இருக்கிறது.
உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் இவை அனைத்தையும் உள்ளடக்கினதான ஒரு அரசியல் தலைமையும் அரசியல் வழிகாட்டலையும் நாங்கள் பார்க்க வேண்டும். தனியாக சில விடயங்களுக்கு மற்றதிலே அக்கறை இல்லாமல் நாங்கள் செயற்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் படித்துவிட்டு அந்த படித்ததை விட தரங்குறைந்த வேலைகளை செய்வதும் அல்லது வேலையினால் இருப்பதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறையவே இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் தாண்ட வேண்டுமா இருந்தால் நாங்கள் கனடியர்களாக யோசித்து ஒரு கனடியல் அரசியல் வழிமுறையை நாங்கள் கையாள வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் அதில் முக்கியமாக நீங்கள் சொல்கிறதில் முக்கியமாக இங்கே எங்கள் கம்யூனிட்டி எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் எந்தளவு பலத்தோடு இருக்கிறார்களோ அந்த பலன்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கலாம். ஸோ அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு முக்கியம், ஸ்டெபிலிட்டி இங்கே முக்கியம். ஸோ எங்களை லிபரல் கட்சியின் பிளாட்ஃபார்ம் அது நிச்சயமாக மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸ் 9 out of 10 ஃபேமிலிஸ் பெட்டர் ஆஃபாக இருப்பார்கள் ஃபைனான்ஷியலி எங்களோட சிஸ்டத்தின்படி. அதே நேரம் நாங்கள் அடுத்ததாக இளைஞர்கள், முதியவர்கள், முக்கியமாக இந்த சைல்ட் கேர் பெனிஃபிட், பிள்ளைகள் பராமரிப்பு. ஏனென்றால் நிறையவே பிள்ளைகள் பராமரிப்புக்கு நிறையவே செலவு செய்கிறார். சில இடங்களிலே மனைவியார் வேலைக்கு செல்லால் விடுகின்றார். ஏனென்றால் டே கேருக்கு காசு கொடுத்து கட்டாதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் பார்க்கின்றோம் வருகின்ற சந்ததி இளஞ்சந்ததியினருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது. இரண்டாவதாக சில சமயம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது. ஆனால் 2 பேரும் ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் வேலை செய்வதாக இருந்தாலும் பிள்ளையை டே கேருக்கு விடுறது கூட சிரமமாக இருக்குது. அப்போ பல்வேறு சவால்களை இளம் குடும்பத்தினர் அனுபவிக்கின்றார்கள். உங்களுடைய கட்சி பல திட்டங்களை முன்வைத்திருக்கின்றன. அதிலே ஒரு சில விடயங்களை நீங்கள் குறிப்பாக மிடில் கிளாஸ் டேக்ஸ் கட். ஸோ நாங்கள் டாப் 1% இன்கம் 200,000 மேலே உள்ள கிராக்களுக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸை கூட்டுவோம். 1% 1% டாப் 1%க்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் ரேட் கூடுது. மிச்ச பேருக்கு 9 out of 10 கெனடியன்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் குறையும். அது நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலி வித் 2 kids $45,000 இன்கம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட $500 a month அவர்களுக்கு கையில் வரும் அரசாங்கத்திலேருந்து. அது ஒரு ஒரு மேஜர் பெனிஃபிட். அதுக்கு பதிலாக நாங்கள் இன்கம் ஸ்ப்ளிட்டிங், அந்த ஃபேமிலிஸுக்கு இருக்கிற இன்கம் ஸ்ப்ளிட்டிங் நாங்கள் அதை எலிமினேட் பண்ணோம். அதில் $2.6 billion செலவாக இருக்குது. அந்த இன்கம் ஸ்ப்ளிட்டிங் டாப் 15% இன்கம் ஏர்னர்ஸுக்கு தான் அதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை நாங்கள் எலிமினேட் பண்ணோம். அனிமாக இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லேயே நாங்கள் எலிமினேட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ நிச்சயமாக நீங்கள் சிறு குடும்பம், புதிய குடும்பத்தினர், பிள்ளைகள், பல்கலைக்கழகத்தில் இது வெளியே வருவர்கள், முதியவர்கள் என்று பல்வேறு நல்ல திட்டங்கள் இந்த கட்சி முன்வைத்திருக்கின்றன. அவற்றிலே அனைத்தையும் செயற்படுகின்ற பொழுது ஒரு சுபூட்சமாக வாழ்வை நாங்கள் அடையலாம். இந்த ஸ்டீஃபன் ஹார்ப்பர் ஜூலை மாதம் எல்லா பிள்ளைகளுக்கும் காசு அனுப்பியிருந்தார். அந்த திட்டங்கள்லேயே ஏதாவது மாற்றம் செய்ய இருக்கின்றீர்களா? அது நாங்கள் எல்லாம் கம்பைன் பண்ணித்தான் நாங்கள் எங்களை நியூ டேக்ஸ் ஃபேர்னஸ் ப்ரோக்ராம் வருது. ஸோ இப்போ கனடாவில் நீங்கள் ஒரு $1 million வருஷம் உழைச்சாலும் உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து $160 வரப்போகுது. யூனிவர்சல் சைல்ட் கேர் பெனிஃபிட். எங்களை பொறுத்தவரையில் தேவையான மக்களுக்கு, தேவையான சில்ட்ரனுக்கு, தேவையான ஃபேமிலிஸுக்கு தான் நாங்கள் அந்த காசு டிராக்ட் பண்ண போகிறோம். மில்லியனர்ஸுக்கு தேவையில்லை, மேலதிகமாக பணத்தை வைத்திருப்பவர்களுக்கு தேவையில்லை. தேவையானவருக்கு தான் அந்த காசு போகணும். இது நாங்கள் இந்த நாடு கனடான்ற ஒரு நாடு கனடாவில் இருக்கிற ஒரு பேசிக் பிரின்சிபல் பணம் இருக்கிறவருக்கும் பணம் இல்லாதவருக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் ஒன்றாக இருக்க வேணும். நாங்கள் $160 a month நாங்கள் ஒரு தேவையான ஃபேமிலிஸுக்கு கொடுக்கல. அந்த 160 தான் அவர்களுக்கு சில டியூஷன் கிளாஸுக்கு பாய்ப்பார்கள், மியூசிக்கு பாய்ப்பார்கள், சில ஈவன் சாப்பாடு கூட அதை பாய்ப்பார்கள். ஸோ அந்த தேவையில் அவர்கள் அந்த இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸாக அவர்கள் முடிவெடுப்பார்கள். நாங்கள் ஒரு பணம் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கல அந்த காசு சில சேவிங்ஸுக்கு பாய்ப்பார்கள், ட்ராவலுக்கு பாய்ப்பார்கள். ஒரு ஆக்சுவலி அந்த எசென்ஷியலான தேவைகளுக்கு அவர்கள் பாய்க்க போகிற இல்லை. இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றோம். ஒரு முக்கியமான விடயத்தை NDP கட்சி பல தடவை முயற்சி செய்தார்கள். இப்போ உள்ள தேர்தல் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட், அந்த தேர்தல் முறை, அதாவது வெண்டவரே எல்லாத்தையும் எடுக்கிற முடிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இப்போ ஒரு தரமான ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு விகிதாசார பிரதிநிதித்துவத்தை தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், எலிசபெத் மேயும்
பிக்யூ கட்சியும் கிட்டத்தட்ட ஓரளவு வாக்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பிக்யூ கட்சிக்கு 10 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது, கிரீன் பார்ட்டிக்கு 1 ஆசனம் தான் கிடைத்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது எலிசபெத் மே போன்ற கிரீன் பார்ட்டி போன்றவர்கள் பல ஆசனங்களை பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட பிரச்சாரங்களில் கூட இந்த தேர்தல் முறையிலே மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த தேர்தல் விகிதாசாரம் கலந்த தேர்தல் முறையான கண்டிப்பாக விகிதாசாரம் என்று இல்லாட்டான ஒரு ஹைபிரிட் மாதிரியான, ஹைபிரிட் என்றாலே ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. ஒரு தமிழ் மக்களுக்கு ஹைபிரிட் வந்த வேர்ட் வந்து தமிழ் மக்களுடைய வொக்காபுலரி அதை வந்துட்டு அப்போ ஒரு கலப்பு முறையை கையாளுவார்கள். இது பற்றி உங்களுக்கு சொல்ல முடிந்தால்? லிபரல் அரசாங்கம் வந்து கமிட் பண்ணியிருக்குது, இதான இந்த கடைசி தரம் ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் நாங்கள் பாவிப்போம் வந்து அரசாங்கம் ஃபார்ம் பண்ணி 18 மாதத்துக்குள்ளே நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவோம். ஸோ நாங்கள் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, பல விதமான மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ். இப்போ ஸ்ரீலங்கா வருது பார்த்தோம் வந்து அது ஒரு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். அதில் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறார்கள், மற்றது ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, பார்ட்டி போனஸ் சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல்ஸை நாங்கள் ஸ்டடி பண்ணி நாங்கள் அதுக்கு கனடாக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் வந்து கொண்டு வருவோம். அதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்பெஷலி ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த முறை இந்தியன் குளோபல் மெயிலில் நினைக்கிற ஒரு ஒப்பீனியன் பீஸ் இருக்குது, 26 விதமான எம்பிஸ் வந்து அவர்கள் பொம்பளைகளாக இருக்கிறார்கள் வந்து. இந்த பாக்கைகளை வந்து நாங்கள் இன்னும் பிஹைண்ட், பல நாடுகளோட பாக்கைகளை நாங்கள் சரியான பேக்வேர்டாக இருக்கிறோம். அந்த ஜெண்டர் பேரிட்டி என்று நாங்கள் கொண்டு வர வேணுமெண்டா 50% உமன் 50% மென் என்று கொண்டு வர வேணுமெண்டா பல பேரை நாங்கள் வேறு வேறு அவென்யூஸுக்கெல்லாம் நாங்கள் அவர்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி தான் ஆபரிஜினல் ரெப்ரசன்டேஷன், ஃபர்ஸ்ட் நேஷன் இந்த முறை 10 பேர் இருக்கிறார்கள். அது 10 பேர் அது லிபரல் கட்சியில் இருந்தால் அவர்கள் வந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான சாதனை. இந்த அதாவது கனடாவை மீட்கின்ற பணியிலே சகலரும் கைகோத்து இந்த முறை தேர்தலிலே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். கேரி, பல விடயங்கள் பேசியிருக்கின்றோம், கனேடிய தேசிய விடயங்களும் நிறைய பேசியிருக்கிறோம், தமிழ் மக்களுக்கு குறிப்பான விடயங்களும் பேசியிருக்கின்றோம். உங்கள் அரசியல் பயணம் மிக வெற்றிகளையும் தமிழ் மக்களுக்கும் கனேடிய மக்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஆசையையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். டிவிஐ நேயர்களின் சார்பாக உங்களுக்கு அவர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அப்பொழுது சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் பார்ப்போம். இவ்வளவு வேலை பழுவுக்கு மத்தியிலே, குறிப்பாக தேர்தல் முடிந்த உடனடியாகவே இந்த நேர்முக நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த ஊடகங்களுக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்பதில் தெரிய வருகின்றது. நன்றி கேரி, மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு வெளிச்ச நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். My friends, today you have given me and 337 other colleagues in Parliament a great responsibility and an honor. It's an honor that I cannot put into words, and equally it's a responsibility that I take to heart, and I promise you that I will not let you down. To the amazing people of Scarborough Rouge Park, thank you. I will ensure that your voice is heard, not just in Parliament, but also around the world to defend human rights and freedoms. My friends, today we have reaffirmed that better is possible. Thank you.